வெல்கம் டு பெட்டி லோ ஸ்கூல். என்னோட யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். வாங்க இப்போ வினாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் பாய்ச்சக்கோடு சம்மந்தமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வினாவை பாருங்கள். 47 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு பின்வரும் பாய்ச்சற்கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த சதுரங்களில் இடப்பட்ட குறியீடுகள் ஏதாவது செய்கைகளை குறிக்கின்றது. நிறையில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள எழுத்து கூட்டம் இச்செய்கைக்கு உட்பட்டு வெளியேறுகிறது. இதேபோன்று நிரலில் எழுத்து கூட்டம் எவ்வாறு வெளியேறும் என அடைப்புக்குறிக்குள் எழுதுக. இந்த அடைப்புக்குறிக்குள்ள எழுதணும். அதாவது இந்த எழுத்து ஒரு கூட்டம் இந்த பெட்டிக்குள்ள போய் இன்னொரு எழுத்து கூட்டம் என்ன செய்தாம், வெளியாகலாம். இப்படி போய் இன்னொரு எழுத்து கூட்டம் வெளியாகலாம். இந்த பெட்டிக்குள்ளே எழுத்து கூட்டம் என்ன நடக்குதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதான் பாய்ச்சக்கூட்டு படத்தினுடைய செய்கிற முறை பாருங்கள். அப்படின்னு சொல்லி இந்த XYன்னு சொல்லி இந்த எழுத்து கூட்டம் இதுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே போய் எப்படி வெளியாகுது Zன்னு சொல்லி. அப்போ இந்த பெட்டிக்குள்ளே நடக்குது, அதாவது பெருக்கல் அடையாளமான பெட்டிக்குள்ளே என்ன நடக்குது எழுதுவோம். இங்கே பெருக்கல் அடையாளமான பெட்டிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல் எழுத்து வெட்டுப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எழுத்து வெட்டுப்படுகிறது. சரி, PQR இந்த எழுத்து கூட்டம் இந்த ப்ளஸ் அடையாளத்துக்குள்ளே போகும்போது எப்படி போகுது, PQRன்னு போய் எழுத்தறியும் இந்த தரைக்குள்ளால் போனால், இந்த பெருக்கல் அடையாளத்துக்குள்ளால் போனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் வெட்டுப்படுதுன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இங்கே Q மட்டும்தான் வந்துருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, Pயும் வெட்டுப்பட்டிருக்கு, QRம் வெட்டுப்படுத்தி. இந்த தரை அடையாளம் பெருக்கல் அடையாளம் ஃபர்ஸ்ட் லெட்டரை இல்லாமாக்கும். அப்போ இந்த கூட்டல் அடையாளம் கடைசி லெட்டரை இல்லாமாக்குது. அப்போ ப்ளஸ் என்ன செய்யுது, லாஸ்ட் லெட்டரை இல்லாமாக்குது. சரி பாருங்கள், லாஸ்ட் லெட்டரை இல்லாமாக்கினா PQன்னு வரும். PQ இதுக்குள்ள போனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும், P போனால் மிச்சம் Q மட்டும்தான் வெளியாகுது. LMN நமக்கு தெரியும், ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இந்த பெருக்கல் அடையாளம் லாஸ்ட் லெட்டரையும் இல்லாமாக்கும்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் MN அப்படியே இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கும், இந்த வட்டத்துக்குள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகுது. எப்படி, உதாரணமாக இங்கே வரும்போது LMN சொல்லி இந்த லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகினா LMN என்று வரும். இப்போ ப்ளஸ்ஸுக்குள்ளால் போகும்போது என்ன செய்யும், லாஸ்ட் லெட்டரை இல்லாமாக்கும். அப்போ எப்படி வரும், LMN வரும். திரும்ப இதுக்குள்ள வரும்போது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லெட்டரை இல்லாமாக்கும். அப்போ எப்படி போகும், MN என்று வெளியாகும். இந்த அதே மாதிரி தான் MN என்று வெளியாகுது. அப்போ என்ன செய்யும், இந்த O லாஸ்ட் லெட்டரை டபுள் பண்ணும், ரெட்டிப்பாக்கும். சரி, இப்போ நமக்கு தெரியும் இது டபுள் ஆக்கும், இது லாஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும், இது ஃபர்ஸ்ட் லெட்டரை இல்லாமாக்கும்னு சொல்லி. அப்போ இந்த முக்கோணம் என்ன செய்யும்னு சொன்னால் பாருங்கள், இந்த சிஏ காணல என்ன இருக்கிறது, நடுவில் இருக்கிற எழுத்த காணல. அப்போ இது என்ன செய்யும், சிஏ காணல, நடுவில் இருக்கிற எழுத்த காணல. அப்போ இது என்ன செய்யும்னு சொன்னால் முக்கோணம் மிடில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற எழுத்தை இல்லாமாக்கும். பாருங்கள், நடுவில் இல்லாமாக்கிறேன். எப்படி போகும், இங்கே ABDE போகும். இதுக்குள்ளே போகும்போது ABDன்னு போய் வெளியாகும் போது எப்படி வரும் ஆகும், லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். பாருங்கள், ABDEன்னு சொல்லி இது என்ன செய்யும், லாஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும். அப்போ எப்படி வரும், ABDEன்னு வரும். இது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமல் ஆகிறேன்னு சொன்னால் BDEன்னு வெளியாகும். பாருங்கள், இந்த அப்போ இவ்வளவு தான் இதில் இருக்கிற குறியீடுகள். நாம் இப்போ வினாவை செய்வோம். பாருங்கள், இப்போ இந்த FGHIன்னு சொல்கிறது இந்த பெருக்கல் அடையாளத்துக்குள்ளால் வரும்போது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமல் எப்படி வரும், GHIன்னு வரும். இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளால் போகும்போது எப்படி போகும், போய் எப்படி வெளியாகும், ப்ளஸ் என்ன செய்யும், லாஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும். அப்போ லாஸ்ட் லெட்டர் I எப்படி வெளியாகும், GHன்னு வெளியாகும்.
இந்த ஓக்குள்ளால் போகும்போது என்ன செய்யும், இந்த ஓ லாஸ்ட் லெட்டரை டபுள் ஆக்கும். அது எப்படி வெளியாகும், GHHன்னு சொல்லி வெளியாகும். இந்த முக்கோணத்துக்குள்ளால் போகும்போது எப்படி வெளியாகும், மிடில் இருக்க எழுத்து இல்லாமல் மிடில் இருக்க எழுத்து என்ன ஹெச், அப்போ எப்படி வெளியாகும் GHன்னு வெளியாகும். விட என்ன GH விளைஞ்சா. அடுத்தது பாருங்கள் ABC இந்த இதுக்குள்ள பெருக்கல் அடையாளத்துக்குள்ளே போகும்போது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும். அப்போ வந்து BCன்னு வரும். இந்த கூட்டல் அடையாளத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும், லாஸ்ட் லெட்டர் இல்லாமாகும். அப்போ Bன்னு மட்டும் வரும். இந்த ஓக்குள்ளே போகும்போது லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். அப்போ என்ன செய்யும், 2Bன்னு வரும். அப்போ விட என்ன 2B. சரி, இப்போ பாருங்க இந்த KLMN இந்த KLMNO வந்து இந்த இதுக்குள்ள பெருக்கல் அடையாளத்துக்குள்ளே போகும்போது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமாகும். அப்போ எப்படி வரும், LMNO போகும். திரும்ப இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே வரும்போது என்ன செய்யும், லாஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ LMN வரும். இப்போ இது என்ன செய்யும், முக்கோணம் என்ன செய்யும், மிடில் இருக்கிற எழுத்தை இல்லாமாக்கும். அப்போ என்ன வந்து வெளியாகும், LN வரும். ஏன் மிடில் எது போனால் M போனால் LN வரும். சரி, இப்போ பாருங்க TUV இந்த எழுத்து கூட்டம் இந்த பெருக்கல் அடையாளத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமாகும். அப்போ எப்படி வரும், UVன்னு சொல்லி. இந்த ஓக்குள்ள போகும்போது லாஸ்ட் லெட்டர் டபுள் ஆகும். அப்போ UVV விட என்ன UVV. இலகுவானது. ஒவ்வொரு குறியீடும் என்னென்ன செய்யும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் இலகுவான வினா. அதை கண்டுபிடிச்சி பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு எழுத்தை வந்து ஒவ்வொரு தரமும் பார்த்துருக்க தேவையில்லை, அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும், லாஸ்ட் லெட்டர் இல்லாமாக்கும், லாஸ்ட்டை டபுள் பண்ணும், மிடில் இல்லாமாக்கும் எழுதி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியானது. பரீட்சைகளில் இது கட்டாயமாக வினாப்படுற வினா. நன்றி.